सुर में गाना सीखिए पाधानीसा ऐप के साथ AI पावर्ड पर्सनल म्यूजिक टीचर फ्रॉम सारेगामा। நற்றவாவுனை நான் மறைக்கணும்னு சொல்லு நான் நமச்சிவாயன்னு நாமத்தை சொல்லிட்டு இருந்தா வரும்னுட்டு ஒரு கோடி காட்டியிருக்கா பெரிய எல்லாரும். போகேந்திரால் பெரிய பரமபக்தனாக இருந்தாலும் சரி, பிரபத்தி பண்ணவனாக இருந்தாலும் சரி, பெரிய நீ ஞானியாக இருந்தாலும் சரி, பிரம்மசாட்சாத்காரம் அடைஞ்சு சமாதியிலே நிஷ்டனாக இருந்தாலும் சரி, எல்லாம் இருந்தாலும் இந்த இதில் உனக்கு ருச்சி இது ஊறி 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 இந்த அமிர்தத்தை நீ பானம் பண்ணாங்கன்னா அதெல்லாம் ஒன்றும் பிரயோஜனப்படாதுன்னுட்டு கடைசியில் தீர்மானம் பண்ணி அவ்வளவு இந்த ரெண்டு எழுத்து இருக்க முடியாத ராமாவோ சிவராமாவோ அது வேணா வச்சுக்கோ அப்படின்னுட்டு அந்த ரெண்டு எழுத்து இருக்கு. அந்த ரெண்டு எழுத்துக்கு நிறைய கிரகங்கள் எழுதி இது ரெண்டு தான் தாரகம்னா அவங்க தாண்ட விடுறது, பாபத்திலேருந்து தாண்ட விடுறது, சம்சாரத்திலேருந்து துக்கத்திலேருந்து தாண்ட விடுறது. துக்கத்திலேருந்து தாண்ட விட்டா சரி, வாழ விடாது, பாபத்திலேருந்து தாண்ட விட்டா பொருளுக்கு அகம் தான் சொல்ற பாபேபியோ மோட்ச இஷ்யாமி ஆசிட்டான்னு உனக்கு துக்கம் வராமல் இருந்தானா ஆபத்து வராமல் இருந்தா துக்கம் நிவர்த்தி ஆகும்னு சொல்றதுக்கு இல்லை. நீ பாபம் பண்ணாமல் இருந்தாலே உனக்கு போகிறோம், எத்தனை ஆபத்து வந்தாலும் உனக்கு துக்கம் வராது. உனக்கு சொல்ற பாபேபியோ மோட்ச இஷ்யாமி, உன்னுடைய பாபத்திலேருந்து உனக்கு மோட்சத்தை ஒன்று பண்ணி விடுறேன் மாசிதா, அப்போதான் உனக்கு சோகம்னுங்கிறது வராது. அப்பேற்பட்ட தாரக நாமத்தை போதேந்திரால் நாம சித்தாந்தம் பண்ணி அதை அனுசரித்து ஐயாவாள் சிவநாமத்தை பற்றி விசேஷமாக சொல்லி அப்படி கொஞ்சம் மனசில் வைக்க முடியாத ஒரு மார்க்கத்தில் பகவான் நாம சொல்லிட்டு இருந்தோம்னா அது கொஞ்சம் பஜனை பத்திட்டு அந்த மாதிரி சம்பிரதாயம் ஏற்பட்டுருக்கு. அதான் சத்ததான் கீர்த்தயந்தோமாம் போதயந்த பரஸ்பரம்னு மூலத்திலேயே அப்பா சொல்லின்று ஒருத்தருக்கு பேசின்று 10 பேராக சேர்ந்து கோஷ்டி கானம் பண்ணு. இப்படிலாம் கொஞ்சம் சாதனம் இருக்குது. ஏதாவது மருந்து சாப்பிட்றதுக்கு ஏதாவது கொஞ்சம் ஒரு சகாயம் ஒரு திருப்பி அது இது கொடுக்குற மாதிரி பகவான் நாமாவுக்கு இதெல்லாம் கொஞ்சம் கூட இருந்தால் கொஞ்சம் சுலபமாக பகவான் நாமாவை நம்ம அந்த அமிர்தத்தை அனுபவிக்க முடியுங்கிறதுக்காக வேறு ஒன்றும் வேண்டாம் அவனுக்கு அது ஒன்று வச்சுக்கோ அப்படின்னு கடைசி சித்தாந்தம் நாக்கு இருக்குது, 2 எழுத்து இருக்குது, சொல்லிகிட்டே இருக்கு முழுக்க. அது ஒன்று எல்லாத்தையும் தாண்டி விட்டுடும். இதை பாக்கி எல்லாம் அவ்வளோ பண்ணுவோம், அவ்வளோ பண்ணிவிடும். இது ஏதோ நம்மளால் முடிஞ்சதை வேண்டான்னு சொல்ல வேண்டாம், முடிஞ்ச வரைக்கும் நல்ல காரியங்கள்லாம் பண்ணிட்டு இருப்போம். பாக்கிய பக்தியோ ஞானமோ சரணாகத்தியோ கர்மானுஷ்டானங்களோ இதெல்லாம் பண்ணாலும் அதுலேருந்து நமக்கு வேற ஒன்றும் அதிகாரம் இல்லையா, இது ஒன்று இருக்கட்டும் நமக்குன்னு இதை ஒன்று கட்டியாக குரங்குப்படியாக பிடிச்சுன்னு பகவான் நாமாவை அப்படின்னு உபதேசம் பண்ணி அதை சித்தாந்தம் பண்ணினவர் போதேந்திராள்னு கடைசி ஆச்சாரியால் 300 வருஷத்துக்கு வந்து பண்ணினார். அவளுடைய அனுசரித்து ஐயாவாள்னுட்டு அவளும் நிறைய பக்தி பண்ணி அவளுக்கு இப்போ கார்த்திகை அமாவாசை தான் அவளுடைய கங்கை வந்தது அவளுக்குன்னு திருச்சூரில் அந்த உற்சவம் அவளுக்கு. அதுக்கப்புறம் சத்குரு சுவாமி வாழ்ந்து மருதானூரில் அது அனுஷ்டானத்துக்கு கொண்டு வந்து எப்போ வந்து வஞ்சுவர்த்தி அதுக்கப்புறம் பகவான் நாமா அந்த கீர்த்தனைகள் அந்த உற்சவங்கள் அவளுடைய போதேந்திராளுடைய பாதுகை ஆராதனை பண்ணுறதுன்னு அந்த சம்பிரதாயத்தில் ஒரு கிரமம் ஒன்று மட்டம் ஒன்று அதுலேருந்து இந்த பகவான் நாம சித்தாந்தத்துக்காக போதேந்திராள் பிரதானாச்சாரியாளாகவும் ஐயாவாளும் அதுக்கப்புறம் அந்த அனுஷ்டான சத்குரு சுவாமிகளும் அப்படி ஒரு பரம்பரை. இந்த போதேந்திராள் ஐயாவாள் சத்குரு சுவாமிகள் இவாளுடைய பேரோடு தான் இந்த பஜனை பദ്ധதியில் பஜனை சொல்கிறப்போ இவா 3 பேருடைய ஸ்லோகங்கள் 3 பேருடைய கீர்த்தனைகள் இதெல்லாம் சொல்லிட்டு தான் எல்லாரும் பகவான் நாம பஜனை பண்ணுறதுங்கிற சம்பிரதாயம் வந்து ஏற்பட்டிருக்கு. அதனால் நாக்கு இருக்குது, நாமம் இருக்குது, அப்புறம் பயம் இது. வடக்க உத்தரதேசத்தில் இந்த பஜனைங்கிறது கிருஷ்ண சைதன்ய மகாபிரபுன்னுட்டு அவர் வங்காளத்திலையும் ஒரிசாவிலையும் அந்த பஜனை பദ്ധதி ரொம்ப விசேஷமாக அங்கே ஏற்பட்டது. நம்ம தட்சிண தேசத்தில் ஏற்பட்டது போதேந்திராள் ஐயாவாள் சத்குரு சுவாமிகள். இந்த கிரமத்திலேருந்து நம்ம தட்சிண தேசத்தில் பஜனை சம்பிரதாயம் ஏற்பட்டது. வடக்கு இருக்கிற அந்த பஜனை பദ്ധதிகளும் நாம் சேர்த்துக்கிறது உண்டு. அவளும் எல்லாம் பகவான் நாம தானே, அதனால அவளுடைய கிரமமும் கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துண்டு பண்ணிட்டு இருக்கிறது. கொஞ்சம் இதே மாதிரி பஜனை அந்த மாதிரி பண்ணுறது மகாராஷ்டிரத்தில் அவளும் துக்காராம் அவெல்லாம் பஜனை பண்ணிட்டு இருந்திருக்கா. அங்கேருந்து உத்தரதேசத்தில் மீராபாய் பஜனை பண்ணி இருந்திருக்கா. அந்த சைதன்ய மகாபிரபு தான் உத்தரதேசத்தில் நிறைய பஜனை பദ്ധதி ஏற்படுத்தியிருக்கா. அந்த வாசனை அடித்து தான் நம்ம தேசத்துலையும் இங்கேருந்து பஜனை பദ്ധதி என்று இருந்தாலும் சுதந்திரமாக இவா 2-3 பேர் மகான்கள் நம்ம தட்சிண தேசத்திலே அவதாரம் பண்ணி சன்னியாசிகளா போதேந்திராள், கிரகஸ்தாளா ஐயாவாள், இவா பாகவத் சம்பிரதாயமாக சத்குரு சுவாமிடுவார். அவ 3 பேரும் அந்த மாதிரி அதனால் பகவான் நாமாங்கிறது சுலபம். நமக்கு எப்போ நாம் பண்ணாலும் அதை உபயோகப்படுத்திக்கலாம். நமக்கு ரொம்ப சுலபமான உபாயம். அவங்க மதத்தில் எல்லாம் கஷ்டமாக இருக்கே, கடினமாக இருக்கா அப்படி இருக்கே, யோகம் தியானம் பிராணாயாமம் பெரிய கடினமாக என்ன இருக்குது நம்ம மதத்தில் அப்படின்னு நமக்கு சந்தேகம் வருதுதானா. இதை காட்டிலும் சுலபமான வழியே கிடையாதுங்கிறது நம்ம மதத்தில் தான் இருக்குது. அதனாலெல்லாம் எந்த பிரயோஜனமோ அந்த பிரயோஜனம் இதனால சுலபமாக வந்துடும் அப்படின்னுட்டு. ஆனால் அதுகளில் ஒரு அலட்சிய புத்தி அது தப்பு இது தப்புன்னு வச்சுட்டு மாத்திரம் இருக்காது. விஷயம் இந்த நாமம் போயிடும் அப்படின்னுட்டு நாமத்திலேருந்து பகவத் அனுகிரகம் ஓடா போயிடும். ஒன்றையும் வையாதேனே அந்தந்த மார்க்கங்கள் சரி நம்ம சொன்னோம் நமக்கு நாம் ரொம்ப அல்பம் நமக்கு இதுதான் அப்படின்னு அம்பலாக இருந்துக்கோ. அப்போ வந்து இது ஒன்று கடத்தேறி விட்டுடும் அப்படிங்க. அதுக்காக நாம அபராதா திசான்னுட்டு நாமாஸ்தீதி நிஷித்த கர்ம விகிதத்தியாகன்னுட்டு சக்கரமாக விடுறது கெட்ட காரியத்தை செய்கிறது இதெல்லாம் பண்ணிவிடுறேன்னா நாம தான் இருக்கேன் அப்படின்னு அந்த எண்ணத்துக்கெல்லாம் அகம்பாவத்தோடு போகாதே. எல்லாத்துலையும் அடியே கீழ்படியில் இருந்து
அதெல்லாம் அவெல்லாம் பெரிய மகான்கள் கொடுத்து வச்சா நமக்கு கதி இல்லையே, நாம் இந்த வழியில் போகிறோம் அப்படின்னு நினச்சிக்கோனே அப்படின்னுட்டு அந்த மாதிரி எல்லாம் பகவான் நாமாவே ஆற கண்டாலும் நாமாவை சொல்லி 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 உன்னுடைய க்ஷேமத்தோட அப்படிங்கிற மார்த்தகத்தை போதேந்திரா உபதேசம் பண்ணி அந்த மாதிரி அனுகிரகம் பண்ணியிருக்கா. நம பார்வதி பதையே. கந்தன் காலடியை வணங்கினான் கடவுள்கள் யாவரையும் வணங்குதல் போலே, கந்தன் காலடியை வணங்கினான் கடவுள்கள் யாவரையும் வணங்குதல் போலே, கந்தன் காலடியை வணங்கினான். தந்தை பரமனுக்கு சிவகுருநாதன், தாயார் பார்வதியின் சக்திதானே வேலன், சிவசக்திதானே வேலன். தந்தை பரமனுக்கு சிவகுருநாதன், தாயார் பார்வதியின் சக்திதானே வேலன், சிவசக்திதானே வேலன். அண்ணனவன் கணேசன், கண்ணனவன் தாய்மாமன், அண்ணனவன் கணேசன், கண்ணனவன் தாய்மாமன். மாமனுக்கு பிள்ளை இல்லை, மருமகன் தான் திருமகன், மாமனுக்கு பிள்ளை இல்லை, மருமகன் தான் திருமகன். கந்தன் காலடியை வணங்கினான். உமையவள் தன் வடிவம் மதுரையில் மீனாட்சி, உருவத்தில் மாறுபட்டாள் காஞ்சியில் காமாட்சி. உமையவள் தன் வடிவம் மதுரையில் மீனாட்சி, உருவத்தில் மாறுபட்டாள் காஞ்சியில் காமாட்சி. கங்கையிலே குளிக்கின்றாள் காசி விசாலாட்சி, கங்கையிலே குளிக்கின்றாள் காசி விசாலாட்சி. அன்னையர்கள் பலருண்டு அவனுக்கிணை எவனுண்டு, அன்னையர்கள் பலருண்டு அவனுக்கிணை எவனுண்டு. கந்தன் காலடியை வணங்கினான். பிரணவ மந்திரத்தை மறந்தான் பிரம்மனே, அவனை சிறையினிலே அடைத்தான் முருகனே. பிரணவ மந்திரத்தை மறந்தான் பிரம்மனே, அவனை சிறையினிலே அடைத்தான் முருகனே. அதனால் கந்தனிடம் பிரம்மனும் இரழுவான், அதனால் கந்தனிடம் பிரம்மனும் இரழுவான். கந்தன் அடியவர்க்கு அவனும் அருளுவான், கந்தன் அடியவர்க்கு அவனும் அருளுவான். கந்தனிடம் செல்லுங்கள், என்ன வேண்டும் சொல்லுங்கள், கந்தனிடம் செல்லுங்கள், என்ன வேண்டும் சொல்லுங்கள். வந்தவினை தீர்ந்துவிடும் மற்றவற்றை தள்ளுங்கள், வந்தவினை தீர்ந்துவிடும் மற்றவற்றை தள்ளுங்கள். கந்தன் காலடியை வணங்கினான் கடவுள்கள் யாவரையும் வணங்குதல் போலே, கந்தன் 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 காலடியை வணங்குங்கள். चंद्रकलाधरा गंगा मनोविहारा
सरस सामगान विलोला सर्वेश्वरा शंभो महादेव शंभो शंकर गौरीश पतित पावना परमेश नित्य तेजोमया देवा मृत्युंजया नित्य तेजोमया देवा मृत्युंजया शंभो शंकर गौरीश पतित पावना परमेश विश्वभरापति विश्वभरापति नमो उमापति सकल मुनिगणनुता देवा मृत्युंजया सकल मुनिगणनुता देवा मृत्युंजया शंभो शंकर गौरीश पतित पावना परमेश भवपद सेवे परमार्थम तव पद स्मरणे चरितार्थम भवपद सेवे परमार्थम तव पद स्मरणे चरितार्थम प्रलय गंभीर तांडव केळीलोला प्रलय गंभीर तांडव केळीलोला प्रणवलीला प्रभो करुणामया शंभो शंकर गौरीश पतित पावना परमेश शंभो शंकर गौरीश पतित पावना परमेश கைத்தலம் ஈரை கண்ணி அப்பமோடவல் போரி கப்பிய கரிமுகன் அடிவேணி கச்சிடும் அடியவர் புத்தியில் உரைபவர் கற்பகம் என வினை கடிதேகும் மத்தமும் மதியமும் வைத்திடும் அரண்மகன் மற்பொரு தீரள் பூய மதையானை மத்தள வயிரனை உத்தமி புதல்வனை மட்டவிழ் மலரி கொடு பணிவேனே முத்தமிழடை வினை முற்படுகிரிதனில் முப்பட எழுதிய முதல்வோனே முப்புறமெறி செய்த அச்சிவனுரை ரதம் அச்சதி பொடி செய்த அதிதீரா அத்துயரதி பொடு சுப்பிரமணிபடும் அப்புற மதனிடை சிவமாகி அப்புற மகளுடன் அச்சிறு முருகனை அக்கணமணமருள் பெருமாளே அக்கணமணமருள் பெருமாளே எல்லாம் வல்ல வயலூர் வள்ளி மணவாளனுடைய வற்றாத தனிப்பெருங் கருணையினாலே இதிகாசத்திலே மிகச்சிறந்து விளங்குகின்ற ஸ்ரீமத் ராமாயணம் என்பது பற்றி இப்போது பேசுவதற்கு மேற்கொள்ளுகின்றேன். ராமாயணமாயிருக்கிற மகா இதிகாசத்தை வடமொழியிலே வெளிப்படுத்தியவர் வால்மீக முனிவர். அதனை தமிழ்நாட்டுக்கு உபகரித்தவர் கம்பநாட்டாழ்வார். மிகச்சிறந்த காவியம் ஸ்ரீமத் ராமாயணம்.
வடக்கே ஒரு நாடு உண்டு, கோசல நாடு என்று சொல்லப்படும். உசலம் என்றால் மயில், க என்ற எழுத்துக்கு மிகுதி என்பது பொருள். வடமொழியிலே அகரமும் உகரமும் புணர ஓகாரமாக ஆகும். ஆகவே மயில்கள் மிகுதியாக இருக்கின்ற நாடு கோசல நாடு. க உசலம் கோசலம். ஒட்டகம் மிகுதியாக இருக்கிற நாடு என்றால் பாலைவனம் என்பது விளங்கும். மயில்கள் மிகுதியாக இருக்கிறது என்றால் சோலைவனம் என்பது பொருள். கங்கா நதியினாலே வளம் பெறுகிற நாடு கோசல நாடு. அந்த கோசல நாட்டை பற்றி கவிச்சக்கரவர்த்தி பேசுகிறார். நீரிடை உறங்கும் சங்கு நிழலிடை உறங்கும் மேதி தாரிடை உறங்கும் வண்டு தாமரை உறங்கும் செய்யாள். எடுத்த எடுப்பிலேயே உறங்கும் உறங்கும் என்கிறார் கவிச்சக்கரவர்த்தி. நீரிடை உறங்கும் சங்கு, தண்ணீரிலே சங்குகள் உறங்குகின்றன. நிழலிடை உறங்கும் மேதி, மேதி என்றால் எருமை, எருமைகள் நிழலிலே உறங்குகின்றன என்றார். தாரிடை உறங்கும் வண்டு, வண்டுகள் மாலையிலே உறங்குகின்றன. தாமரை உறங்கும் செய்யாள், லட்சுமி தேவி செந்தாமரையிலே உறங்குகின்றாள் என்றார். பாடினவர் கவிச்சக்கரவர்த்தி. இது என்ன எடுக்கிற போதே உறங்கும் உறங்கும் என்று பாடினாரே என்று தோன்றும். இதை மாற்றி அமைக்க வேண்டும் என்று இளைஞர்கள் நினைப்பார்கள். நீரிடை இருக்கும் சங்கு நிழலிடை உலவும் மேதி தாரிடை முரலும் வண்டு தாமரை விளங்கும் செய்யாள். இப்படியும் பாடலாம். மாலையிலே வண்டுகள் முரலுகின்றன, ரீங்காரம் செய்கின்றன என்பது அழகாயிருக்கிறது அல்லவா என்று தோன்றும். ஆனால் மகாகவியினுடைய கருத்து அதல்ல. 4 முறை உறங்கும் என்று சொன்னார், அதுக்கு பொருள்கள் வேறு. நீரிடை உறங்கும் சங்கு, ஒரு சொல்லுக்கு நேருக்கு நேரா பொருள் காண்பது வேறு, உள்ளே இருக்கின்ற பொருளை காண்பது வேறு. அந்த உள்ளே இருக்கின்ற பொருளுக்கு இறைச்சி பொருள் என்று தமிழிலே சொல்வார்கள், வடமொழியிலே வியஞ்சகம் என்று சொல்வார்கள். புதிதாக திருமணம் ஆன ஒருவன் தண்ணீர் தண்ணீர் என்று அடுப்படிக்கு வருவான். அப்பொழுது டாக்டரை கூப்பிடக்கூடாது, அதுக்கு பொருள் வேறு. அதுபோல நீரிடை உறங்கும் சங்கு, சங்கு உறங்குகிறது என்றால் அதுக்கு உறங்குவது என்பது பொருள் அல்ல. எங்கே கவலை இல்லையோ அங்கே உறக்கம் வரும். கவலை இல்லாதவன் சௌக்கியமா தூங்குவான். நாளைக்கு பரீட்சை என்றால் இன்றைக்கு படிக்கிற மாணவனுக்கு தூக்கம் வராது. ஒரு கும்பாபிஷேகம் பண்ணுகின்ற ஒரு பக்தனுக்கு தூக்கம் வராது. தேர்தலில் நின்றவருக்கு தூக்கம் வராது. காரியம் முடிய வேண்டுமே என்ற கவலை. ஆகவே முந்தியெல்லாம் கடன் பட்டவன் தூங்க மாட்டான், தர வேண்டுமே தர வேண்டுமே. இப்ப கடன் கொடுத்தவன் தூங்குறது இல்லை. அவன் தான் வாங்குற போதே சத்தியம் பண்ணி வாங்குறானே, தர்றதில்லைன்னு. ஆகவே கவலை இல்லாதவன் உறங்குவான். செடி கொடிகளுக்கு ஓரறிவு, சங்குக்கு நத்தைக்கு ஈரறிவு, கரையானுக்கு எறும்புக்கு 3 அறிவு, நண்டுக்கு வண்டுக்கு 4 அறிவு, விலங்குகளுக்கு மனிதர்கள் சிலருக்கு ஐயறிவு, மாவும் மக்களும் ஐயறிவினவே என்பது தொல்காப்பியம். மக்கள் தாமே 6 அறிவினவே. இங்கே 2 அறிவு படைத்த சங்குகள் உறங்குகின்றன என்றால் அதுக்கு என்ன பொருள்? கவலை இல்லாமல் தூங்குகின்றன. சங்குகளுக்கே கவலை இல்லை என்றால் மனிதர்களுக்கு கவலை என்று நினைக்கக்கூடாது. ஒரு மனிதனை உயர்த்தி சொல்ல வேண்டுமானால் நேரடியாக அந்த மனிதனை உயர்த்தக்கூடாது. அவர் வீட்டிலே கூட்டி பெருக்கிற பெண் 400 ரூபாய் புடவை கட்டுகிறாள்,
பாத்திரம் தேய்க்கிற அம்மா வைரத்தோடு போட்டுங்கிறாள் என்று சொன்ன முதலாளியை பற்றி தானா தெரிந்து கொள்ள வேண்டும். அதுபோலே ஈரறி வளைத்த சங்குகளும் உறங்குகின்றன. அந்த நாட்டிலே யாருக்கும் கவலை இல்லை என்பது பொருள். நீரிடை உறங்கும் சங்கு, நிழலிடை உறங்கும் மேதி. அதிகமாக உண்ணுகின்ற பிராணி எருமை. அது 9 மணிக்கு புல் மேய போகும். தசரதனுடைய ஆட்சியிலே மனிதர்களுக்கு நெல் வயல், கால்நடை பிராணிகளுக்கு புல்வயல். கொஞ்சம் மேய்ந்த உடனே வயிறு நிறைந்து விடுகிறது, நிழலிலே உறங்குகிறது என்ற. அப்போ ஆடு மாடுகளுக்கும் தனியாக அங்கே புல்வயல் உண்டு. சிறிது மேய்ந்த உடனே வயிறு நிரம்புகிறது என்று குறிக்கின்றார். தாரிடை உறங்கும் வண்டு. நம்ம வீட்டுக்கு ஒரு அதிதி வந்தான், அவனுக்கு முழுக்க அன்னம் போட்டால் நம்ம திண்ணையிலே படுத்து விடுவான், அடுத்த வீட்டுக்கு போக மாட்டான். அப்படி தேனை பருக வந்த வண்டு ஒரே மலரிலே போதுமான தேன் கிடைத்ததனாலே உண்ட மலரிலேயே வண்டுகள் உறங்குகின்றன. வளமை நிறைந்த நாடு என்று சொல்லுகின்றார். தாமரை விளங்கும் செய்யாள். இதற்கு என்ன பொருள்? லட்சுமி கடாட்சம் உள்ளவனே தூங்க மாட்டான். ராத்திரில தான் இந்த கணக்கில் காட்டாத பணமெல்லாம் எண்ணி எடுத்து பார்ப்பார். லட்சுமியே தூங்குகிறாள் என்றார் கவி சக்கரவர்த்தி. அதுக்கு என்ன பொருள்? ஒரு கலைஞன் வீட்டிலே உறங்குவானானால் நாட்டிலே அவனுக்கு அழைப்பில்லை என்பது பொருள். அவன் 30 நாளைக்கு 40 ஊரா சென்று கொண்டிருப்பானால் அவன் எல்லாரும் விரும்பி அழைக்கிறார்கள். இங்கு அயோத்தியிலே ஒவ்வொருவருக்கும் 50 லட்சம், 60 லட்சம், 10 கோடி, 20 கோடி ஏராளமான செல்வம். ஆகவே செல்வத்தை தருகின்ற தெய்வம் லட்சுமி. அந்த ஊரிலே போதுமான செல்வம் இருப்பதனாலே லட்சுமியை அழைக்கவில்லை. அதனாலே செல்வத்தை கொடுக்கிற தெய்வம் தன் சொந்த வீட்டிலே தூங்குகிறாள். தாமரை உறங்கும் செய்யாள். இப்படி சிறந்த உட்பொருள்களை வைத்து பாடுகின்றார் கம்பர். அத்தகைய நாடு கோசல நாடு. அதற்கு தலைநகரம் அயோத்தி. என்ன பொருள்? காலம் இல்லாதது அகாலம், நீதி இல்லாதது அநீதி, தர்மம் இல்லாத அதர்மம், யுத்தம் இல்லாத ஊர் அயோத்தி. சாந்தி நிகேதனம். அங்க என்ன இல்லை? வன்மை இல்லை, ஒரு வறுமையின்மையால் நன்னம். வழங்கும் தன்மை இல்லையாம் வறுமையின்மையினாலே. அத்தகைய சிறந்த அயோத்தி மாநகரத்தை ஆதித்தன் குலத்திலே தோன்றிய அஜராஜகுமாரன் தசரத சக்கரவர்த்தி அரசு புரிகின்றார். வையக முழுவதும் வரிஞன் ஓம்பும் ஓர் செய்யன காத்தி இனிது அரசு செய்கின்றான். ஒரு பரம ஏழைக்கு ஒரே வயல் இருக்குமானால் அந்த வயல் முழுவதும் சுற்றி சுற்றி பார்ப்பான். அதுபோல நாடு நகரங்களெல்லாம் சுற்றி சுற்றி மக்கள் கவலையை தீர்த்து மன்னன் கண்ணும் கருத்துமாக அரசாட்சி புரிகின்றான். வெள்ளமும் பறவையும் விலங்கும் தேசயறி உள்ளமும் ஒரு வழி ஓட நின்றவன். அங்க வெள்ளச்சேதம் இல்லை, பறவைகளாலே பயிர்கள் நாசமடைவதில்லை, விலங்குகள் எல்லாம் அமைதியாக இருக்கின்றன, தேசையர் உள்ளமும் ஒரு வழி நிற்கின்றன என்று சொன்னார். தசரதன் என்றால் என்ன பொருள்? கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு, ஈசானம், அக்னி, நிருதி, வாயு, மேல் கீழே 10 ரதங்களை வென்றான் தசரதன். அதன் உட்பொருள் என்ன? மெய், வாயு, கண், நாசி, செவி, வாக்கு, பாணி, பாதம், பாயு, உபஸ்தம் என்ற தச இந்திரியங்களை வென்றார் தசரதன். கண்ணை வெல்ல வேண்டும், நாவை வெல்ல வேண்டும். இப்படி இந்திரியங்களை வென்றவன் தான் சிறந்த மனிதனாக விளங்க முடியும். அப்படி தசேந்திரியங்களை வென்றார். இதை அருணகிரியார் சொன்னார். சால உடைய தவறு கண்டு கொண்டது மூல நிறைவு குறை இந்தி நின்றது ஜாதி குலம் இளரல் என்பர் சொன் நதியோ சாரும் அனுபவரமைந்த வீடு பரம சுக சிந்தி இந்திரிய தாப சபல மரவன்
நின்கழல் பெருவேனோ ஷண்முகாய். இந்திரிய தாப சபல மர வந்து நின்கழல் பெருவேனோ. இப்படி இந்திரியங்களை வென்ற தசரத வள்ளல் அரசாட்சி செய்கின்றார். அவருக்கு 3 மனைவிமார்கள், கௌசலை, கைகேசி, சுமித்திரை. 3 சக்திகள்: இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞானாசக்தி. ஞானசக்தி கௌசலை, கிரியாசக்தி கைகேசி, இச்சாசக்தி சுமித்திரை. மக்கள் பேர் இல்லை என்று பல்வேறு மனைவிகளை மணந்து கொண்டார். ஆசை பற்றி அல்ல, சந்தானத்தை விரும்பி. இத்தனை மனைவிகளை அவர் மனம் புரிந்து கொண்டும் சந்தானம் கிடைக்கவில்லை. வாய்க்கால் வெட்டலாம், அணை கட்டலாம், மழை ஆண்டவன் கையில் இருக்கு. அதுபோல எத்தனை திருமணம் செய்து கொண்டாலும் குழந்தை பேரு கடவுள் கொடுத்து வர வேண்டும். மன்னவனுக்கு குழந்தை இல்லை. காலிலே மிதிபடுகின்ற கொடி ஒரு வரைனா மலை, ஒரு வரை மேலே ஏறிவிட்டால் அது வானளாவில் நிற்கும். குழந்தைகள் காலினால மிதிக்க முடியாது. பெரிய வரை பின்பற்ற வேண்டும். பெரிய வரை, திருப்பதி மலை பெரிய மலை, பொதிய மலை பெரிய மலை. அப்படி காலிலே மிதிபடுகின்ற கொடி ஒரு பெரிய வரை துணை பெற்ற வேண்டும். பெரிய வரை. இங்கே தசரத ராஜா ஒரு பெரியவரை துணை பற்றினார். யாரு? வசிட்டர், பிரம்மகுமாரர். அவர் திருவடியில் விழுந்து, சுவாமி, 60,000 ஆண்டு அரசாண்டேன், எனக்கு எல்லா பாக்கியங்களும் இருந்தும் புத்திர பாக்கியம் கிடைக்கவில்லை. வள்ளலே ஜென்ம வரடன் என்றொரு காலே வசை கொண்டேன் தசரதன் நான் புவி மேலே. கள்ளியானதும் நெடுக வளர்ந்ததாலே காய் உண்டோ கனி உண்டோ அது போலே பிள்ளையில்லாத பாக்கியம் நான் பெற்றிருந்ததென்ன சாக்கியம். அவர் என்னமா அழைச்சார்? புத்திரவரம் கேட்கப் போகின்றார். அதனாலே வள்ளலேயே, வரம் கொடுக்கிற வள்ளலே, அடியே நீண்ட காலம் அரசு புரிந்தேன், கோதானம் செய்தேன், பூதானம் செய்தேன், வஸ்திரதானம் செய்தேன், அன்னதானம் செய்தேன், சந்தானம் கிடைக்கவில்லை. எத்தனை காலம் அரசு புரிந்தாலும் வாழ்விலே மகிழ்ச்சி இல்லை. அண்ணலே, மறிவில்லாத சூரிய வங்கிசம் இது வளரும் வங்கிசம் ஆச்சே. மழை பெய்ந்து அடிமறைந்தா போல் என் மட்டிலே நின்று போச்சே. 60,000 வருஷமும் வருந்தும் அரசு தான் இனி யாரை கொண்டு திருந்தும். குறைவில்லாத சஞ்சீவி மருந்தும் கொடுக்கும் தெய்வமும் நீ தானே கிடைத்திருந்தும் பிள்ளையில்லாத பாக்கியம். தசரதரே, சிறிது நேரம் சும்மா இரும் என்று வசிட்டர் இந்த கண்களை மூடினார். அகக்கண் திறக்கப் பெற்று, ஒன்று ஊனக்கண்ணே, ஒன்று ஞானக்கண். ஊனக்கண்ணை மூடி ஞானக்கண்ணை திறந்தார். திருப்பார்கடல் தெரிகிறது. வசிட்டர் டெலிவிஷன். அங்கே பார்க்கடல்ல பெருமாள் பள்ளி கொண்டிருக்கின்றார் அரவணையிலே. அங்கே பிரம்மாதி தேவர்கள் எல்லாம் ஓடி சென்று, பெருமானே, கடைக்கண்ணால் இறங்கிப்பார் ஐயா, பார்த்து காராவிட்டாலி நீ மேல் ஆரையா. அடைக்கலமென ஓடி வந்தோமே சுவாமி, ஆலை கரும்பு போலே நொந்தோமே சுவாமி. கடைக்கண்ணால் இறங்கி பார் ஐயா. சொர்க்காதி புவனமேலான் தாவி கொண்டு தூரத்தும் கும்பகண்ணன் தனை மேவி, மற்ற பக்கம் இந்திரஜித்தேனும் பெருங்கோவி ஆளப் பண்ணி வைத்தானே ராவணன் பாவி. செக்குள்ளே அகப்பட்ட எள்ளு போலே அரக்கர் கைக்குள்ளே அகப்பட்ட எங்கள் மேலே
உனது கடைக்கண்ணால் இறங்கி பாரையா. அப்போ திருமால், தேவர்களே, ராவணன் பிரம்மதேவரிடத்திலே வரம் வாங்குகிற பொழுது வானரங்களையும் மனிதர்களையும் சிறிய பிராணிகள் என்று விட்டுவிட்டான். ஆகவே நான் மனிதனாக வந்து அவதரிக்கின்றேன். நீங்கள்லாம் எனக்கு முன்னே சென்று வானரங்களாக அவதாரம் செய்திடுவீரே. நீங்கள் அரக்கர் பயத்தை விடுவீரே. நீங்கள் அவதாரம் செய்திடுவீரே. நீங்கள் அரக்கர் பயத்தை விடுவீரே. கப்பன பாலியும் சுக்ரீவனும் ஆகி கண்ணாயிரவனும் கதிரோனும் போகி அவதாரம் செய்திடுவீரே. இந்திரன் வாலியாக தோன்ற வேண்டும். அவன் தம்பி இந்திரனுடைய தம்பி உபேந்திரன் அங்கதனாக பிறக்க வேண்டும். அதான் அவன் தம்பி அங்கதன் என்ற பழமொழி உண்டாயிற்று. சூரிய பகவான் சுக்ரீவனாக பிறக்க வேண்டும். ருத்ர பகவான் ஆஞ்சநேயனாக பிறக்க வேண்டும். அக்னி பகவான் நீலனாக பிறக்க வேண்டும், சேனாதிபதி. விஸ்வ பிரம்மா நலனாக பிறக்க வேண்டும். பிரம்மதேவர் சொன்னார், நான் முந்தியே பிறந்திருக்கிறேன் ஜாம்புவந்தனா என்ற. எல்லோரும் போய் வானரங்களாக பிறந்திருங்கள், நான் ராமாவதாரம் எடுக்கின்றேன் என்று எம்பெருமான் திருவாய் மலர்ந்து அருளினார். அப்பொழுது சுவாமி எங்கே பிறக்கலாம் என்று ஆராய்கின்றார். ஒரு அந்தண முனிவர் நீண்ட காலமாக கங்கை கரையில தவம் செய்கின்றார். ஓம் நமோ நாராயணாய நமோ. ஹரி ஓம் நமோ நாராயணாய நமோ. ஓம் நமோ நாராயணாய, ஓம் நமோ நாராயணாய, ஓம் நமோ நாராயணாய. தர்மாங்கதர் என்று அந்த முனிவருக்கு பேர். ஒரு அக்ரகாரத்திலே ஒரு அந்தண முனிவர், செந்தன்மை பூண்டவர். அவருக்கு மனைவி வேறு கலகை, அது அக்னி திராவகம், இது ஐசு, அது நெருப்பு. எதனை எதனை வேண்டாம் என்று சொல்லுவாரோ அதனையெல்லாம் வேண்டும் வேண்டும் என்று செய்வாள் அந்த உத்தமி. கலகை இன்றைக்கு ஜலதோஷமாக இருக்குது, மிளகு குழம்பு வைக்கணும்னா வெள்ளை பூசணிக்காயும் தயிரும் குழம்பு வைப்பார். கொஞ்சம் எண்ணெய் இட்டு குளிக்கணும்னா தண்ணியை தலையில் ஊற்றுவார். தாங்க முடியல. ஒரு நண்பர் வந்தார், உனக்கு வேண்டாம் என்பதை வேண்டும்னு சொல்லு, வேண்டும் என்பதை வேண்டான்னு சொல்லு, காரியம் முடியும். இவருக்கு அகோர பசி, இன்னைக்கு சாப்பிட மாட்டேன், சாப்பிடணும். எண்ணெய் இட்டுக்க மாட்டேன், அந்த அம்மாவை எண்ணெய் இட்டு ஸ்நானம் பண்ணி வைக்க, வேட்டி எல்லாம் துவைக்காதே, துவைச்சு விட்டு எல்லாவற்றையும் சிறப்பாக செய்கின்றார். தகப்பனாருடைய சார்ந்த தண்ணீரை சுத்தமான தண்ணீரை கொட்டுனால் ஜலதாரில் கொட்டுவிட்டார். அதனாலே நீ அலகையாக போய் என்றார். அலகையாக போய்விட்டாள். அலகைனா பேய். அந்த அலகை என்ற பேய் தர்மாங்கதரை விரட்ட வந்தது. அவர் மந்திர ஜலத்தாலே பெண்ணாக மாற்றினார். தன் புண்ணியத்தில் பாதி கொடுத்தார். அவள் நீண்ட காலம் வைகுண்டத்தில் வாழ்ந்தாள். அந்த கலகை கைகேசியாக வந்தாள். இந்த தர்மாங்கதன் தசரத ராஜாக வந்தார். ஆகவே உனக்கு குழந்தை பிறக்கும் என்று கலைக்கோட்டு மன்னரை கொண்டு வந்து 7 நாள் யாகம் செய்வித்தார். சிறப்பாக யாகம் நிகழ்ந்தது. யாக பாயசத்தை கலைக்கோட்டு முனிவர் மன்னர் பெருமான் கையிலே கொடுக்க, ஒரு பாதி கௌசலைக்கு தந்தார், மற்ற பாதி கைகேசியத்தில் வழங்கினார். கொடுக்கின்ற குணமுள்ள 2 பெண்மணிகளும் ஒரு பாதி பாதி சுமித்திரைக்கு தந்தார்கள். அந்த 3 தாய்மார்களும் கருவிருந்து 12 மாதம் கரு சுமந்தார்கள். சித்திரை மாதம் நவமி திதி புனர்பூச நட்சத்திரத்திலே கர்க்கடக லக்னத்திலே ஒரு பகல் நீல மேலாம் உதரத்தி உள் பொதிந்து 6 மாறை கூணர் வரும் அவனை அஞ்சான கருமுகில் கொழுந்து எழில் காட்டின் ஜோதியை திரு ஊர பயந்தனல் திறங்குள் கோசலை. மண்ணு புகழ் கௌசலைதன் மணிவயிறு வாய்த்து பகவான் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி திருவவதாரம் செய்து அருளினார். அடியெடுத்து கொடுப்பாய் முருகா,
அடியெடுத்து கொடுப்பாய் முருகா அனுதினம் உன் புகழை கனிவுடன் நான் பாட அடியெடுத்து கொடுப்பாய் முருகா அனுதினம் உன் புகழை கனிவுடன் நான் பாட அடியெடுத்து கொடுப்பாய் முருகா. வடிவெடுத்து இளமை கோலத்துடன் வனப்புயரும் அன்னையர் கழித்திடும் தாளத்துடன் வடிவெடுத்து இளமை கோலத்துடன் வனப்புயரும் அன்னையர் கழித்திடும் தாளத்துடன் அடியெடுத்து கொடுப்பாய் முருகா அனுதினம் உன் புகழை கனிவுடன் நான் பாட அடியெடுத்து கொடுப்பாய் முருகா. துடி துடிக்கும் தமிழில் துலங்கு நின் சீருரைக்க தொடருகின்ற மயிலில் தனி நடச்சால் விசைக்க துடி துடிக்கும் தமிழில் துலங்கு நின் சீருரைக்க தொடருகின்ற மயிலில் தனி நடச்சால் விசைக்க படபடக்கும் உலகை பரிவுடன் நான் அணைக்க படபடக்கும் உலகை பரிவுடன் நான் அணைக்க பண்பு நெறி பக்தி நெறி அன்பு நெறி தழைக்க பண்பு நெறி பக்தி நெறி அன்பு நெறி தழைக்க அடியெடுத்து கொடுப்பாய் முருகா அனுதினம் உன் புகழை கனிவுடன் நான் பாட அடியெடுத்து கொடுப்பாய் முருகா. அடியெடுத்து கொடுப்பாய் முருகா அடியெடுத்து கொடுப்பாய் முருகா அனுதினம் உன் புகழை கனிவுடன் நான் பாட அடியெடுத்து கொடுப்பாய் முருகா அனுதினம் உன் புகழை கனிவுடன் நான் பாட அடியெடுத்து கொடுப்பாய் முருகா. வடிவெடுத்து இளமை கோலத்துடன் வனப்புயரும் அன்னையர் கழித்திடும் தாளத்துடன் வடிவெடுத்து இளமை கோலத்துடன் வனப்புயரும் அன்னையர் கழித்திடும் தாளத்துடன் அடியெடுத்து கொடுப்பாய் முருகா அனுதினம் உன் புகழை கனிவுடன் நான் பாட அடியெடுத்து கொடுப்பாய் முருகா. துடி துடிக்கும் தமிழில் துலங்கு நின் சீருரைக்க தொடருகின்ற மயிலில்
தனி நடச்சால் விசைக்க துடி துடிக்கும் தமிழில் துலங்கு நின் சீருரைக்க தொடருகின்ற மயிலில் தனி நடச்சால் விசைக்க படபடக்கும் உலகை பரிவுடன் நான் அணைக்க படபடக்கும் உலகை பரிவுடன் நான் அணைக்க பண்பு நெறி பக்தி நெறி அன்பு நெறி தழைக்க பண்பு நெறி பக்தி நெறி அன்பு நெறி தழைக்க அடியெடுத்து கொடுப்பாய் முருகா அனுதினம் உன் புகழை கனிவுடன் நான் பாட அடியெடுத்து கொடுப்பாய் முருகா. செம்மான் மகளை திருடும் திருடல் தெம்மான் முருகானி பிறவான் இரவான் சும்மாயிரு சொல்லற எந்தலுமே சும்மாயிரு சொல்லற எந்தலுமே அம்மா பொருளொன்றும் அறிந்திலனே அம்மா பொருளொன்றும் அறிந்திலனே அப்பா வேல் முருகா உத்தமமாகிய திருக்குறள் தனை நான் உகந்தேன் 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 முத்தமிழ் தெய்வமேவா பூதம் சரிந்த குமரா பரம்பூதம் சரிந்த குமரா திருச்சபையில் குரலிடம் கொள்ளாதோ அங்கு தமிழ் தந்த அகத்திய குரல் ஆன்றோர் நெறியில்லையோ என்று உடைய தமிழே குரலேற்றம் கொள்ள வருக என்று உடைய தமிழே குரலேற்றம் கொள்ள வருக பொங்கி வருக தமிழே தமிழே பொங்கி வருக தமிழே சங்கப்புலவர் காண வருக பொங்கி வருக தமிழே சங்கப்புலவர் காண வருக என்று உடைய தமிழே குரலேற்றம் கொள்ள வருக என்றென்று உடைய தமிழே குரலேற்றம் கொள்ள வருக குரலேற்றம் கொள்ள வருக திருக்குறளேற்றம் கொள்ள வருக. அன்னையின் அருளே பாபா அன்னையின் அருளே பாபா ஆடி பெருக்கே பாபா அன்னையின் அருளே பாபா பொன்னி புனலே பாபா பொங்கும் பாலே பாபா அன்னையின் அருளே பாபா குடகில் ஊற்று கண்ணாகி குலத்தை காக்கும் பெண்ணாகி குடகில் ஊற்று கண்ணாகி குலத்தை காக்கும் பெண்ணாகி கண்ணன் பாடி அணைதான்
நாலாயிரமும் தேனாய் பெருகும் தமிழேவா இருவாய் மொழியாம் நாலாயிரமும் தேனாய் பெருகும் தமிழேவா திருமால் தனக்கே மாலையாகி திருவரங்கம் தனை பலம் வரும் தாயே அன்னையின் அருளே வா 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 கட்டிக்கரும்பின் சுவையும் நீ கம்பன் கவிதை நயமும் நீ கட்டிக்கரும்பின் சுவையும் நீ கம்பன் கவிதை நயமும் நீ முத்து தாண்டவர் பாடலிலே முழங்கும் பக்தி பெருக்கும் நீ பற்றா கருணை காவேரி வான் பொய்த்தாலும் தான் பொய்யா பற்றா கருணை காவேரி வளநாடாக்கும் தாயே நீ வாழிய வாழிய பல்லாண்டு. காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓது ஆதயமை நல் நேருக்கு உய்பயது வேதம் ஆல்கீனு மெய்ப்போருள ஆவயது வேதம் ஆல்கீனு மெய்ப்போருள ஆவயது நாதன் நாமம் நமச்சி பாயவே நாதன் நமச்சி பாயவே
ஆடும் பரிவேல் அணி சேவலேனே பாடும் பணியே பணியா அருள்வாய் தேடும் கயமாமுகனை தேடும் கயமாமுகனை செறிவில் சாடும் தனியானை சகோதரனே. எல்லாம் வல்ல வயலூர் ஞான பண்டிதனுடைய தனிப்பெருங் கருணையினாலே ராமாயணமாகிய இதிகாசத்திலே கைகேசி வரம் என்பது பற்றி பேசுவதற்கு மேற்கொள்ளுகின்றேன். ராமாவதாரத்திலே மிக மிக முக்கியமானது ஏக பத்தினி விரதம். ஒருத்திக்கு ஒருவன், ஒருவனுக்கு ஒருத்தி என்பது சிறந்த அறம். இந்த தர்ம நெறியை உலகம் உய்ய நமக்கு காட்டி அருளிய பெருமான் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி. பகவான் 11,000 ஆண்டு வாழ்ந்தார். ஒரே மனைவியோடு வாழ்ந்தார். சீதா பிராட்டியார் மறைந்து 10,000 ஆண்டுகள் வானப்பிரஸ்தராக வாழ்ந்தார் பகவான். அத்தகைய சிறந்த தர்மமூர்த்தி ராமச்சந்திரமூர்த்தி. மிதிலையிலே சீரத்வஜ ஜனகராகிய பரமஞானி தவத்தாலே பெற்ற சீதா பிராட்டியாரை எம்பெருமான் திருமணம் செய்து கொண்டார். அந்த திருமண விழா நிகழ்ந்த பிறகு தசரதர் ஜனகரை வணங்கி அயோத்திக்கு போக விடை கேட்டார். அவர் எல்லா நலங்களோடும் சீதை வாழ வேண்டும் என்று இறைவனை வேண்டி எண்ணில்லாத சீதனங்களை வழங்கினார். ராமர் சீதையோடு சிறந்த தேரிலே ஆரோகணித்தார். அவரவர்கள் தங்கள் தங்கள் வாகனங்களிலே ஏறினார்கள். லட்சுமணர் மட்டும் தன் மனைவி ஊர்மிளையோடு தேரிலே ஏறாமல் ராமனுடைய தேரிலே ஏறி பகவானுக்கு கைங்கரியம் பண்ணி கொண்டு போகின்றார். ராமனிடத்திலே அளவற்ற பக்தியும் அன்பும் பூண்டவர் இளைய பெருமாள். அப்படி செல்லுகின்ற பொழுது அரவன் குறுக்கிட்டது. மயில் வலமாக போயிற்று, காக்கை இடமாக போயிற்று. ஒரு சுமங்கலியும் வருகின்றாள். இப்படி நன்மையும் தீமையும் விரவிய சகுனங்களைக் கண்டு தசரதர் வருந்தினார். நிமித்தம் பார்க்கின்ற ஒரு சிறந்த பண்டிதரை அழைத்து இதற்கு என்ன பயன் என்று கேட்டார். அவர் சொன்னார், இன்றே வரி இடையூறது நன்றாய் விடும் என்றான். மன்னர் பெருமானே, மலை போல ஆபத்து வரும், அது பனி போல விலகிவிடும் என்றார். இப்படி எல்லோரும் அயோத்தியை நோக்கி புறப்படுகின்ற பொழுது நடுவழியிலே அடா ராமா போகாதே, அடா ராமா போகாதே என்ற கர்ண கடூரமான வார்த்தையை சக்கரவர்த்தி கேட்டார். சுமந்திரரே, என் மகனுடைய திருநாமத்தை இப்படி உக்கிரமாக உச்சரிக்கின்றவர்கள் யார் என்று கேட்டார். சுமந்திரர் சூரிய குலத்தை 21 தலைமுறை கருவறுத்த பரசுராமர் வருகின்றார், அவர் கண்களிலே நெருப்பு பொறிகள் பறக்கின்றன என்று சொன்னார். சக்கரவர்த்தி நடுங்கி விட்டார். பரசுராமனுடைய திருவடியிலே விழுந்து ராமன் சிறிய குழந்தை, அவன் ஏதாவது பிழை செய்திருந்தால் மன்னித்தருள வேண்டும் என்றார். தசரதனை காலினால உருட்டினார் பரசுராமன். காவேரி வெள்ளம் வருகிற பொழுது வெள்ளத்தை தடுக்க வேண்டும் என்று ஒருவன் 25 படி உப்பு மூட்டையை கட்டி போட்டான். உப்பு மூட்டைக்காக வெள்ளம் நிற்கும். சக்கரவர்த்தி பலமுறை வேண்டியும் பரசுராமர் தணியவில்லை. இனி மகன் பிழைக்க மாட்டான் என்று கருதி ராம 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 மூர்ச்சித்து விட்டார் சக்கரவர்த்தி. அதிக கோபத்தோடு பரசுராமர் எம்பெருமானை சந்தித்து, அடாராமா சொல்லலாம் பரசுராம. பரசுராமருக்கு மிகுந்த சீற்றம்.
என்னை வணங்கவே இல்லை, பரசுராமரே என்றும் சொல்லவில்லை. நேற்று பிறந்த இந்த ராமன் எனக்கு வணக்கம் மரியாதையும் தரவில்லை என்று எண்ணி, மண்ணிலரசரை போல் காணுகின்றாயே ஆசீர்வாதம் ரகுராமா, மண்ணிலரசரை போல் காணுகின்றாயே ஆசீர்வாதம் ரகுராமா, கண்ணில் வேதியரை போல் தோன்றுகின்றாயே நமஸ்காரம் பரசுராமா. ஸ்ரீராம, உன்னை பார்த்தால் சத்திரியனாக காணப்படுகின்றது. ஆதலினாலே ஆசீர்வாதம். பெரியவர்கள் குலங்குறித்து பேசக்கூடாது. நிலத்திலே நடக்கின்றவனுக்கு பள்ளம் மேடு தெரியும், விமானத்திலே பறக்கிறவனுக்கு மேடு பள்ளம் தெரியாது. அதுபோலே சிறந்த ஞானிகள் குலங்குறித்து பேசக்கூடாது. நீ அரசனாயிருப்பதனால ஆசீர்வாதம் என்றார். பகவான் புன்னகை பூத்து, கண்ணில் வேதியரை போல் தோன்றுகின்றாயே நமஸ்காரம் பரசுராமா. வேதியர்கள் வேதம் பிடிக்க வேண்டும். வேதம் பிடிக்கின்ற கரத்திலே வில்லை பிடித்திருப்பதனாலே நீ வேடனை போல இருக்கின்றாய். ஆகையினாலே வணக்கம். பரசுராமருக்கு அளவற்ற ஆத்திரம். பிராமணனை போலேன்னு சொன்னா நான் பிராமணன் இல்லையா? ராமா, தாடகை என்னும் பெண்மேல் சண்டை கொள்ள ராஜர்க்கு தான் விதியோ ராமா, தாடகை என்னும் பெண்மேல் சண்டை கொள்ள ராஜர்க்கு தான் விதியோ ராமா, வேடர் தொடுக்கும் வில்லை பிராமணன் தொட தலை விதியோ பரசுராமா. சத்திரியனாயிருக்கிற நீ வில் வேதத்தின்படி பெண்மணிகளை கொல்லக்கூடாது. தாடகை என்ற பெண்ணை கொன்றாயே நியாயமா? ராமர் சிரித்தார். நான் சத்திரியன், புல்லை களைந்தாலொழிய நெல் விளையாது. துஷ்ட நிகிரகம் சிட்ட பரிபாலனம் செய்ய வேண்டும். என் குல தர்மத்தின்படி தாடகையை கொன்றேன். நீ வேடனை போலே வில்லை சுமந்திருக்கிறாயே, அது நியாயமா? ஓ, அப்ப நீ சத்திரியன் வில்லை வைத்திருக்கலாம், ஆனால் பெண் கொலை செய்யல் ஆமோ உனக்கிது அடைவோ ரகுராமா. ஆனால் பெண் கொலை செய்யல் ஆமோ உனக்கிது அடைவோ ரகுராமா. தானாக பெற்றெடுத்த தாயை கொலை செய்தாயே தகுமோ பரசுராமா. ஸ்ரீராமா, வில்லை வைத்திருப்பது நியாயம், ஆனால் பெண்ணை கொல்லலாமா? பரசுராமா, பிறருடைய குற்றம் கடுகளவாக இருந்தாலும் பூதக்கண்ணாடி போட்டு பார்க்கின்றீர். உன்னிடத்திலே மலையளவு குற்றம் இருக்கின்றதே. 10 மாதம் சுமந்து பெற்ற தாய் ரேணுகாதேவியை கொன்றீரே, நியாயமா? பரசுராமர் ஆச்சரியமடைந்தார். எப்படியோ நம்முடைய தாயாரை கொன்ற தகவல் இவனுக்கு தெரிந்திருக்கிறது. ஸ்ரீராமா, தருமமாயனை பெற்ற தகப்பன் சொற்படி செய்தேன் தாய் கொலையோ ராமா. தருமமாயனை பெற்ற தகப்பன் சொற்படி செய்தேன் தாய் கொலையோ ராமா. குருவார்த்தை தவறாமல் நானும் செய்தேன் பெண் கொலையோ பரசுராமா. தந்தை வார்த்தையை தட்டாமல் தந்தை சொல்மிக்க மந்திரமில்லை என்ற முதுமொழிப்படி பிதாவுடைய வார்த்தையினாலே தாயை கொன்றேன், அது தாய்க்கொலை ஆகாது என்றார். ராமர் கேட்டார், என் ஆச்சாரியன் விஸ்வாமித்திர முனிவர் அந்த குருவினுடைய வார்த்தையை தட்டாமல் நான் தாடகையை கொன்றேன்,
அது பெண் கொலையாகாது என்றார். பரசுராமர் கேட்டார். ஒரு கடுகளவும் வார்த்தையிலே விட்டு கொடுக்கவில்லை என்று அந்த விவாதத்தை அப்படியே விட்டுவிட்டு, ஸ்ரீராமா, நீ ஒடித்த வில்லு பழுதுபட்ட வில்லு, அது தட்ச யஜ்ஞத்திலே ஒடிந்த வில்லு. ஆகவே அந்த வில்லை ஒடித்தேன் என்று நீ கர்வம் கொள்ளுகின்றாய். சொத்த வில்லொடித்ததை மெத்த மெத்தவே எண்ணி துள்ளாதே ராமா. சொத்த வில்லொடித்ததை மெத்த மெத்தவே எண்ணி துள்ளாதே ராமா. கத்த வேதியன் என்று பொறுத்தேன் பொறுத்தேன் புதிக்காதே பரசுராமா. அந்த பழைய வில்லை ஒடித்தோம் என்று கர்வம் கொள்ளாதே. பரசுராமரே, நீர் அந்தணர், வணக்கத்துக்கு உரியவர். ஆகையினாலே நீர் செய்த குற்றத்தை பொறுத்தேன். என் பிதாவை காலாலே உருட்டினீர். இதோ இருக்கிற என் தம்பி நினைத்தால் உன் பல்லை உடைப்பான். ஆகவே உன்னுடைய குற்றத்தை மன்னித்தேன் என்றார். பரசுராமருக்கு இன்னும் ஆத்திரம். அந்த வில் ஒடித்தாயே இந்த வில் வளை இந்தா ரகுராமா. அந்த பழைய வில்லை ஒடித்தனையே, என் கையில் இருக்கிற பிரச்சண்ட கோதண்டத்தை வளைத்தால் உன்னை விடுவேன் என்றார். இதனுடைய பொருள் என்ன? ஒரு பெரிய பதவியில் உள்ளவர் பதவிக்காலம் முடிந்த உடனே அந்த பதவியை புதிதாக வருவருக்கு ஒப்பிப்பார். அதுபோலே பரசுராமர் வந்தது துட்டர்களாயிருக்கிற சத்திரியர்களை வதம் செய்யும் பொருட்டு. அந்த வேலை முடிந்தது. சார்ஜி ஒப்பிப்பது போலே பரசுராமர் தன் கையில் இருக்கிற பிரச்சண்ட கோதண்டத்தை பகவான் கையில் கொடுக்கின்றார். அதை 2 கரத்தினாலே வாங்கினார். அதுதான் விஷ்ணு தனுசு பிரச்சண்ட கோதண்டம். இது முதல்தான் கோதண்ட வாணி என்ற பெயர் எம்பெருமானுக்கு ஏற்படுகிறது. அது ஒரு வினாடியில் வளைத்தார். அதில் ராமசரம் தொடுத்தார். இந்த வளைத்தேன், இதில் வைத்த அம்புக்கு வழி எங்கே பரசுராமன்? இதோ பானம் தொடுத்திருக்கிறேன், அம்புக்கு வழி சொல்லு. பரசுராமன் நடுங்கி விட்டார். அம்புக்கு வழி இல்லை, நான் பிராமணன், இனி அனுக்கிரகம் செய்ராமா. அவர் மனோலயம் அடைந்து அம்புக்கு வழி இல்லை, நான் பிராமணன், அனுக்கிரகம் செய்யணும்னார். நான் மன்னிக்கின்றேன், இந்த பானம் மன்னிக்காது, அம்புக்கு வழி சொல்லுனார். சந்தி ஜபதபங்கள் எல்லாம் உன் சரத்திற்கே தந்தேன். யானை கொடுத்தா அங்குசமும் கொடுக்கணும். அதுபோலே வில்லை கொடுத்த அந்த வேதிய சிகாமணி பானத்துக்கு சக்தியும் கொடுத்தார். அவர் தவங்களையெல்லாம் கவர்ந்து கொண்டு நீர் அந்தணராக இருந்து மேல் கடல் ஓரத்திலே தவஞ்செய்யும் என்று அனுப்பினார். அவர் மேல் கடல் ஓரமாக தவஞ்செய்ய தொடங்கினார். அதனாலே பரசுராம ஸ்தலம் மலையாளம். அந்த வில்லை வருண பகவான் கையிலே கொடுத்துவிட்டு பிதாவை எடுத்து நிகழ்ந்த நிகழ்ச்சிகளை சொல்லி எண்ணில்லாத வெற்றியோடு அயோத்தி மாநகரம் சேர்ந்தார். 12 ஆண்டுகள் ராமர் சீதையோடு வாழ்கின்றார். தினந்தோறும் அம்பாளுக்கு வேதாங்கங்களை உபதேசிப்பார். 12 ஆண்டுகள் சுகமே கழிந்தது. கேகை நாட்டில் இருந்து கைகேசியின் உடன் பிறந்த யுதாஜித்து என்ற மன்னர் பெருமான் வந்து 4 புதல்வர்களையும் அழைத்தார். 4 குழந்தைகளையும் அனுப்ப உடன்படாத மன்னர் பரதரையும் சத்துருக்கனையும் முதலே அழைத்து கொண்டு போங்கள் என்று சொன்னார். பரதரும் சத்துருக்கனரும் பிதாவிடத்திலே விடைபெற்று ராமனுடைய சன்னிதானத்திலே வந்து பரதாழ்வார் வணங்கி என்னை கேகை நாடு போகுமாறு அப்பா கட்டளையிட்டிருக்கின்றார், போய் வருகவோ அண்ணா, போய் வருகவோ. தாய் பிதா குருவும் நீயே, தயரதன் அருள் புகழ் செய்யே, போய் வருகவோ. கோதண்டமேந்திடுங் கையா, குவலய மேலம் புகழ் துய்யா,
சீதண்டிட எனதையா சிறுவனை கருள் ராமையா போய் வருகவோ. அம்மா, அப்பா, ஆச்சாரியன், தெய்வம் எல்லாம் தாங்கள்தான். கேகை நாடு போக அனுமதி கொடுக்க வேண்டும் என்று அழுதார் தொழுதார். தம்பி மங்களமாக போய் வா என்று எம்பெருமான் விடை கொடுத்தார். பரதர் குடும்பத்தோடு தம்பியோடு கேகை நாடு சென்றார். ஒரு நாள் தசரத சக்கரவர்த்தி நீராடி நீராடி தலையை சீவுகின்ற பொழுது காது ஓரத்திலே ஒரு நரைமயிரை கண்டார். இது யமன் விடுகிற லாயர் நோட்டீஸ், மரணத்தை தெரிவிக்கின்ற அறிகுறி என்று கருதி அன்று காலையிலே ராஜசபை கூட்டி, நான் ராகவனுக்கு திருமணம் செய்து வைத்தேன், இன்னொரு கல்யாணமும் செய்யலாம் என்று எண்ணியிருக்கின்றேன். பெருமகன் என்பயின் பிறக்க சீதையான் திருமகள் மணவினை தெரிய கண்டையான் அருமகள் நிறை குணத்து அவனி மாதெனும் ஒரு மகள் மனமும் கண்டு உவப்பது ஆயினி. நிலமகளாயிருக்கிற பெண்மணியை ராகவனுக்கு திருமணம் செய்யலாம் என்று எண்ணியிருக்கின்றேன் என்றார். முடிசூட்டு விழா என்பது பொருள். எல்லோரும் மகிழ்ச்சி அடைந்தார்கள். இந்த தகவல் அயோத்திமா நகரமெல்லாம் பரவியது. அப்போதுதான் கைகேசியை தூங்க வைத்துவிட்டு கூனி மேல் மாடியில் வருகின்றாள். ஊரிலே உள்ள ஆரவாரங்களை அறிந்து ராகவனுக்கு முடிசூட்டு விழா என்று தெரிந்து கைகேசியின் பால் சென்று, அம்மா, ஊரிலே பகை வந்து விட்டது, தெப்பர்கள் வந்து ஊரிலே இடர்படுத்துகிறார் என்று சொன்னாள். கைகேசி கேட்டால், வீராவரி வேதமேயன இராமனை பயந்த எற்கு இடர் உண்டோ என்றாள். குனி, வேதம் போன்ற ராமனை மகனாக பெற்ற எனக்கு இடர் ஏது என்றார். ஐயோ, ராமனுக்கு நாளைக்கு முடிசூட்டு விழா ஆயிற்றே, உன் வாழ்வு வீழ்ந்தது என்றாள். இதை கேட்ட கைகேசி அளவற்ற மகிழ்ச்சி அடைந்து, தேய்விலா முகமதி விளங்கி தேசுர தூயவள் உவகை போய் மிக சுடற்கெலாம் நாயகம் அனையதோர் மாலை நல்கினாள். விலை உயர்ந்த முத்து மாலை எடுத்து கூனிக்கு பரிசாக வழங்கினாள் கைகேசி. அதை கீழே எறிந்தாள். ஐயோ, ராகவனுக்கு முடிசூட்டு விழா என்றா, நீ துக்கப்பட வேண்டாமா, ஏன் எனக்கு பரிசு கொடுக்கிறாய் என்று கேட்டாள். அதனை கேட்ட உத்தமையாகிய கைகேசி, ராமனுக்கு மன்னன் முடித்தரித்தாலே நன்மையுண்டொரு காலே. பாமரனே ஊன கென்னடி பேயேச்சி பழம் நழுவி பாலில் விழுந்தா போல் ஆச்சி. ராமனுக்கு மன்னன் முடிதரித்தாலே நன்மையுண்டொரு காலே. குனி, நீங்களெல்லாம் வந்து அரசியலே நுழையலாமா? கண்டவர்கள்லாம் நுழைந்த அரசு உருப்படாது. நீ கூட்டி பெருக்கிற வேலைக்காரி, நீ ஏன் அதை பற்றி பேசுகிறாய்? சீதா கல்யாணம் முடிந்து வருகிற பொழுது சூரியகுலத்தை 21 தலைமுறை கருவறுத்த பரசுராமர் வந்தாரே, அப்ப யார் வென்றது? சக்கரவர்த்தியா வென்றார்? பரதனா வென்றான்? பரசுராமன் கர்ப்பன் தீர்த்த வண்டி, நம்மை எல்லாம் காத்த வண்டி, 4 பேரில் முத்த வண்டி, பட்டங்கட்ட ஏத்த வண்டி, அவண்டி என் கண்மணி. ராமனுக்கு மன்னன் முடிதரித்தாலே நன்மையுண்டொரு காலே. பரசுராமன் கர்ப்பன் தீர்த்த வண்டி, நம்மை எல்லாம் காத்த வண்டி, 4 பேரில் முத்த வண்டி, பட்டங்கட்ட ஏத்த வண்டி, அவண்டி என் கண்மணி. ராமனுக்கு மன்னன். ராகவனுக்கு முடிசூட்டு விழா செய்தா 14 உலகங்களும் வாழும் என்றாள் கைகேசி. அவள் சொன்னாள்,
பெண்கள் உள்ளம் தெரிந்த கூனி, மிதிலாபுரி வறண்ட நாடு, கேகை நாடு வளமையான நாடு. பலமுறை ஜனகர் படையெடுத்து செல்லுவார் கேகை நாட்டின் பேரிலே. அப்ப தசரதர் மாமனாருக்கு உதவியாக போவார். இப்ப ராகவன் அரசு புரிந்தால் மாமனாரோடு சேர்ந்து கேகை நாட்டு மன்னனை கொன்று போடுவான் ராமன். உன் தாய்க்குலமே அழியும் என்றார். இதை கேட்ட உடனே கைகேசியின் மனம் திரிந்து விட்டது. அந்த வார்த்தை மட்டுமல்ல, அறக்கரி பாவமும் அல்லவர் செய்த நல்லறமும் துறக்க இன்னருள் துறந்தனள் தூய்மொழி மடமான். இரக்கம் இன்மை அன்றோ இன்றி உலகங்கள் இராமன் பறக்கும் தொல்புகழ் அமுதினை பருகுகின்றதுவே. கைகேசியின் மனம் மாறியது. குனி, அரசியல் குழுவிலே நாளைக்கு முடிசூற்று விழா என்று ஏற்பாடு செய்தார்களே, அதை எப்படி மாற்றுவது என்றார். கூனி கேட்டால், ஆவதும் நம்மாலே அழிவதும் நம்மாலே, ஒரு வினாடியில மாற்றி விடலாம். பெண்கள் நினைத்தால் எந்த காரியம் நிறைவேறாது. சம்பராசுர யுத்தத்திலே மன்னர் பெருமான் உனக்கு 2 வரங்கள் கொடுத்தார். 14 உலகங்களை ஆள வேண்டும் என்று ஒரு வரமும், அடுத்த வரம் ராமன் கானகம் போக வேண்டும் என்று மறுவரமும் வாங்கு என்றார். அந்த வரத்தை வாங்குவதாக கைகேசி தீர்மானம் செய்தாள்.